ஆக்சுவலி போன எபிசோட் பார்த்தீங்கன்னா, பிளேயர் அசோசியேஷனுடைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆசியன் எக்ஸிபியூஷன் கேமில் சேர போகிறீங்களான்ட்டு ஹீரோ கேட்டிருப்பாங்க. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அபிஸ் உலகத்தில் இருக்க ஒரு டஞ்சனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான். முடிச்சுட்டு ஹீரோ வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இந்த ஆசியன் எக்ஸிபியூஷன் கேமை பற்றி யோசிக்கிறான். இந்த ஆசியன் எக்ஸிபியூஷன் கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 பிளேயரை கூட்டிகிட்டு வந்து வில்லன்ஸையும் பீஸ்டையும் கொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த போட்டி நடக்குது. போட்டியில் சேரணும்னா பார்த்தீங்கன்னா மெரிட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அந்த கில்டு மாஸ்டரே சொல்லியிருக்காருன்ட்டு ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். சாதாரணமாக மெரிட் பாயிண்ட்ஸை பெறுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் எனக்கு பீஸ்டையும் வில்லன்ஸையும் கொள்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெக்ஸ்ட்டு வேலைக்கு வந்துடுறான். ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச மொத்த டென்ஷனையும் முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் கொரியா அசோசியேஷனுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ கண்டிப்பாக அதுக்கு போயே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். லீஜென்சியோடைய ஹோமை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஜென்சியோடைய பாடி கார்டு இருப்பான் தெரியுங்களா. ஸோ அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, டேய் என்னோட மகன் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான்டா, அவன் ஒரு ரேங்காக மாறிட்டான்டா, இன்னும் என்ன அமைதியாகவே இருக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு செவுத்தில் அடிக்கிறாரு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா டான்சனோடைய அசிஸ்டன்ட் வந்து மாணிக்கம் கில்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கத்துறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன தான் பண்ணுறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் வருது அவருக்கு. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி அதுலேருந்து ஒருத்தன் வரான். உன்னுடைய மகனுக்கு நடந்தது ரொம்ப கேவலமான விஷயந்தான், அதுக்காக அந்த கிம்மு தான் கடைசி இலக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். நான் தான் மாணிக்கம் கில்டோடைய மாஸ்டர், ஏன்னா நீ ஷேடோன்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல்லேருந்து வெளியே வரான். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்றாரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்கமி கில்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ண. ஸோ அவர் ஒரு ரேங்க் பிளேயர். ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேனுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா கிம் தியாகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்னு போட்டு கிம் தியாகனுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேட் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் தான் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ரொம்ப நன்றி, ஸோ உங்களை பார்த்ததில் எனக்கு ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதில் இதுதான் ஹைலைட்டு. சார் உங்களுடைய 3வது ரவுண்டு பார்த்தேன், மொத்தம் வேறு லெவலில் இருந்துச்சு, தயவுசெய்து ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு விடுங்க, நான் உங்கள் பிக் ஃபேன் அப்படின்ட்டான் பாருங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா மூச்சுட்டு நிற்கிறான். நம்ம ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏலக்கூடத்துக்கு தான் வந்திருக்கான். இந்த ஏலக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எலிக்சர், வெப்பன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஸ்கில்லை கூட நம்ம வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. ஸோ இந்த கம்பெனியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஈபின்னு சொல்லி ஷார்ட்டாக நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஹீரோ வெல்கம் பண்ண வந்தவர் பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்லி விட்டுக்கலாம். ஏன்னா அவருடைய பேர் எனக்கு சத்தியமாக எனக்கு வாயில் வரல. ஸோ அதனால் பார்க்குன்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் நெத்தியில் ஆட்டோகிராஃப் போட்டிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு. எங்களை மாதிரியா பாடி கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாடி கார்டை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பில்டிங் அட்டாக் ஆக போகுது, அது ஒரு ரேங்க் வில்லனால அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் ஃபைனலி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபீனிக்ஸ் ரீசர் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த போர்ஷன் குடிக்கிறது மூலிமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, மானா எல்லாம் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு எலிக்சரை பற்றி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எதுக்காக இங்கே வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ரேங்க் வில்லனை கொள்வது மூலிமா பார்த்திங்கன்னா அவனுக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்கான். ஸோ இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நியூஸில் தான் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் எதனால் அட்டாக் பண்ணப்பட்டுச்சு, யாரால் அட்டாக் பண்ணப்பட்டுச்சுன்னு ஹீரோவுக்கு தெரியாது.
நாரந்தனார் நேயர் அப்படிங்கிறவர் தான் குற்றவாளின்னு நியூஸில் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பார்க் நான் உங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, எதுக்காக அப்படின்னு கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், இல்லை நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பாடுறா சவுத் கொரியாவோட 12th யங் ரேங்க் பிளேயர் இங்கே வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருது. ஸோ இங்கே வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. அவரை பார்த்தீங்கன்னா நம்ம இசாக்கின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி இசாக்கி சம்திங் ஒன்று வரும், ஆனால் பட் நம்ம இசாக்கினே வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இசாக்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜப்பானோடைய ஒரு ரேங்க் பிளேயர். சரிங்களா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து பார்க்கிட்ட இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு ரேங்க் பிளேயர், அதோட சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரும் அவர் தான் சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அவனுடைய சொந்த நலனுக்காக அவருடைய ஃப்ரெண்டையே போட்டு தள்ளியிருக்கான் அவன். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாரும் இந்த டெவில்னு சொல்லி அவரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இசாக்கி பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கை ஷேக் பண்ண கொண்டு போகிறாரு. ஸோ ஹீரோவும் கை பிடிக்கிறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா அவனுடைய பவரை இறக்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ரிலீஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரால் பார்த்தீங்கன்னா யாராலையுமே மூச்சு விட முடியல. சாதாரண மக்களால் பார்த்தீங்கன்னா மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு அவனோட பவர் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவனை எதிர்க்கக்கூடாது, இவனை எதிர்த்தா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கான் பார்த்தீங்கன்னா பார்க் ஒரு குழந்தைய அசுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே கையை போட்டுக்கிட்டு ஹீரோவோட காதுகிட்ட போயிட்டு, நீ என்னதான் ஒரு ரேங்க் பிளேயராக இருந்தாலும் கூட நீ அந்த லெவல்லையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை, நீ எதுக்காக அங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கெட் லாஸ்ட், நீ இங்கேருந்து போகிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இது ஃபன்னாக இருந்துன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய டீமோட கிளம்பிடுறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இசாக்கி இது கொஞ்சம் தந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதோட அந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.